ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைங்களை தவறுதலாக சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வார்த்தைங்களை நம்ம பார்க்கலாம். பிரீஃப். கிவ் மீ அ பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன். ஒரு சிலர் இதை என்ன நினைக்கிறாங்க? விரிவான விளக்கம் என்று நினைக்கிறாங்க. இது சுருக்கமான விளக்கம். ரியலி? இஸ் இட் ரைட்? அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆமாம், பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் என்றால் சுருக்கமான விளக்கம். தே ரிப்பேர்ட் த மிக்சர் ஆர் பிளெண்டர். இப்போ ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க? ரிப்பேர்டுன்னு சொன்னாக்கா கெடுத்து விட்டுட்டாங்க. ஆக்சுவலி இது சரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ரிப்பேர், சரி பண்ணிட்டாங்க. அப்போ கெட்டு போன மிக்சியை, வேலை செய்யாத மிக்சியை சரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். காம்பவுண்ட். ஐ சா த பிக் காம்பவுண்ட். காம்பவுண்டுன்னு சொன்னாக்கா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க? காம்பவுண்ட் வால், அதாவது சுவர், அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ காம்பவுண்டுன்னு சொன்னாக்கா ஒரு கட்டிடத்தை சுற்றி இருக்கிற காலியான இடம், அதுதான் காம்பவுண்ட். ஒரு வீட்டை சுற்றி இருக்கிற காலியான இடம், அதுதான் காம்பவுண்ட். அதை சுற்றி ஒரு சுவரை எழுப்பினால் அது காம்பவுண்ட் வால். ஹார்ட்லி. ஷீ ஹார்ட்லி ஒர்க்ஸ். ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட்லி அட் ஆல். இப்போ ஒரு சிலர் என்ன யோசிப்பாங்க? அவ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஷீ ஹார்ட்லி ஒர்க்ஸ்ன்னு சொன்னால் அவள் வேலை செய்வது அரிது, அவள் சுத்தமாக வேலை செய்வது இல்லை. சவுண்ட்லி. ஹீ ஸ்லீப்ஸ் சவுண்ட்லி. ஹீ இஸ் சவுண்ட் அஸ்லீப். இப்போ ஒரு சிலர் என்ன யோசிப்பாங்க? சவுண்ட்லி சொன்னால் ரொம்ப சத்தமாக. ஆனால் அப்படி கிடையாது. ஹீ ஸ்லீப்ஸ் சவுண்ட்லி சொன்னால் அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். I shall go, we shall go. I கூட we கூட shall யூஸ் பண்ணாக்கா no obligation, அதாவது கட்டாயம் கிடையாது. I shall go சொன்னாக்கா நான் செல்வேன். We shall go நாங்கள் செல்வோம். I will go, we will go. I கூட will, we கூட will வந்ததுன்னு சொன்னா அது obligation, determination, அதாவது கட்டாயம் அல்லது உறுதியுடன். I will go சொன்னாக்கா நான் செல்வேன், உறுதியுடன் செல்வேன் அல்லது நான் கண்டிப்பாக செல்வேன். we will go நாங்கள் உறுதியுடன் செல்வோம் அல்லது நாங்கள் கட்டாயமாக செல்வோம். he shall go, she shall go, it shall go, they shall go, you shall go. he, she, it, they, you இவங்க கூட shall யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக உறுதியுடன் அர்த்தம். he will go, she will go, it will go, they will go, you will go. he, she, it, they, you இவங்க கூட will யூஸ் பண்ணாக்கா no obligation, அதாவது கட்டாயம் கிடையாது, அவங்க செல்லுவாங்க. you shall attend night shifts from tomorrow onwards. you கூட shall இதை யூஸ் பண்ணாக்கா அது mandatory, அதாவது ரூல்ஸ், கட்டாயமா நைட் ஷிஃப்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணியே ஆக வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டே பேக் அண்ட் கம்ப்ளீட் தி அசைன்மெண்ட்ஸ். மஸ்ட் ஸ்டே, அவசியமாக தங்கியிருந்து அசைன்மெண்ட்ஸை கட்டாயமாக முடிக்கணும். ஸோ இது ஆப்ளிகேஷன். ஸோ கட்டாயமாக முடிக்க வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டடி, யூ ஹாவ் டு ஸ்டடி. மஸ்ட், ஹாவ் டு இது உறுதியான கட்டாயம், அப்படி அது காட்டுது. யூ ஷுட் ஸ்டடி, இது ஆலோசனை கொடுப்பதற்கு ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஷுடன்ட் பிளே ஆல் த டைம். நீ எல்லா நேரமும் விளையாடக்கூடாது. அட்வைஸில் நெகட்டிவாக சொல்லும்போது ஷுடன்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.